கட்சிகளை தவிர ஏன் களத்திலே நம்மை நேருக்கு நேராக சந்திக்கின்ற அதிமுக கூட வந்துவிட்டார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இழப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே வீட்டில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த தலைவர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் இழப்பா? இந்த நாட்டுக்கே இழப்பு. தொகுதி சீரமைப்பு வருகிறது, அதை நம்ம ஏற்க முடியுமா? மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு நடத்தப்படும் என்று மோடி அரசு அறிவிக்கிறது. அண்ணன் ஐபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 543 இருக்கைகள் தான் பொருத்தப்பட வேண்டும். மாறாக 888 இருக்கைகள் அது பொருத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? மோடி அரசாங்கம் அமித்ஷாவும் அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த நாட்டிலே தென் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்திலே மாநிலங்கள் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சர் இருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் தென் மாநிலங்களுக்கு ஒரு தீங்கு என்றால் குரல் கொடுக்கக்கூடிய, களம் காணக்கூடிய ஒரே தலைவன், ஒரே முதல்வன் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டிலே 39 தொகுதி புதுவை வென்று அதை தவிர்த்து தமிழ்நாட்டிலே 39 தொகுதி. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் போடுகின்ற சதி திட்டத்தால் நமக்கு எத்தனை தொகுதிகள் குறைகிறது என்று தெரியுமா? 8 தொகுதிகள், 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் 39 பாண்டியை சேர்த்தால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். அப்படி இருந்தும் நம்முடைய நாட்டினுடைய நலன் குறித்து நமக்கு இழைக்கக்கூடிய இழப்பீடுகளை எதிர்த்து போராடக்கூடியதற்கு இன்னுமே பற்றாக்குறை இருக்கின்ற சூழலில், ஆனால் இன்றைக்கு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைப்பதற்கு சதி தீட்டுகிறார்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக மட்டும் இழப்பு அனைத்து கட்சிக்கும். இன்னைக்கு 40 தொகுதி நாம் வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால பாதி வந்தோம், பாதி அவங்க வந்தாங்க, பாதி நாம வந்தோம். ஆனா நாம இன்னைக்கு 40 தொகுதியை பெற்று என்ன பண்றோம்? நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் அதிமுகவில். ஆனால் அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தோ எதிர்கால திட்டத்தை குறித்தோ பேசாத அடிமைகளாக வாழ்நூறியை கிடந்தார்களே தவிர இந்த மக்களுக்காக எதையும் பேசவில்லை. 10 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இந்த மண்ணிலே நடந்தது. அன்னையார் ஜெயலலிதா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்களே. உதயம் மின்திட்டம் உள்ளே வந்ததா? நீட்டி உள்ளே வந்ததா? நாட்டு ஹரித்திரமடி வெளியாக இருந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று பேரையர் பெருந்தகை சொன்னார்களே, அதுபோல அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு சிவப்பு கம்பளத்தை வைத்து மோடியை அவன் திட்டத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டது யார்? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்தியது யார்? ஒரு பொருந்தோக்கு சொல்றான். அண்ணன் சொன்னாங்க, இப்போ தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்று யார் சொன்னது? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு. எப்படி? அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நாடறிந்த உலகறிந்த விஷயம் அல்லவா? சம்பவம் நடந்தது. அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எட்டிய 3 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டான். எந்த முறையில்? காலும் கையும் உடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான்.
எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தீர்கள். பொள்ளாச்சி ஜெயலலிதா இந்த நாட்டினுடைய இந்த சட்டமன்றத்துடைய துறை சபாநாயகராக இருந்தாரே. பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட பெண்களுடைய கற்பை சூறையாடி என்ன நடந்தது என்று நாடறியும் ஏறறியும் இல்லவா? யார் தலைமையில் ஆட்சி நடக்கின்ற போது தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை? சொல்ல முடியும். உங்களுக்கு நான் சொல்லலையா? தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர்